ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ண போறோம். அதுவும் காம்பேக்ட்டா ஒரு சின்ன சைஸ்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பழைய இரும்பு கடையில இருந்து மழை தண்ணீல நனைஞ்சு ரொம்ப வேஸ்ட்டா போய் கிடந்த ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துட்டு வந்து அத செக் பண்ணோம். அதுல ஃபுல்லாவே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த பேட்டரியில இன்னுமே சார்ஜ் இருந்தது. ஸோ அந்த பேட்டரி வந்து 600 mAh பேட்டரி. இதுதான் அந்த பேட்டரி. இந்த ஸ்பீக்கரோட பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசிங்கமா பிசு பிசுன்னு ஒரு மாரி இருந்தது. அதெல்லாமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம இதுக்காகவே ஒரு காம்பேக்ட்டா ஒரு சின்ன சைஸ்ல மேக் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அதனால அதுல இருக்கிற நல்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே கழட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பட்டன் முதற்கொண்டு எல்லாமே கழட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்பீக்கர் மட்டும் தான் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது. மத்தபடி எல்லாமே ஓகே தான். இதோட பார்ட்ஸ் எல்லாமே கழட்டுற வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல தான் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இருக்கிறதுலே குறைவான திக்னஸ்ல இருக்கிற பிவிசி ஷீட்டோட பீஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு இது கரெக்டா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இருக்கிறதுலே 5.5 mm திக்னஸ் உள்ள பிவிசி ஷீட்டை எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கரை மேக் பண்ண போற சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் டு 100 சென்டிமீட்டர். அதாவது டாப்ல 2, சைட்ல 2, மிடில்ல 2, இது போல கரெக்டா ஒரு 6 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்பீக்கர் மேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது பிவிசி ஷீட்ல வந்து சைஸ் வந்து சொல்லிடுறேன். 60 சென்டிமீட்டர், அதாவது 30 சென்டிமீட்டர். 60க்கு பாதி 30 சென்டிமீட்டர். அப்புறமா பார்த்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் சென்டர் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் டயா வருது. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியாச்சு. இது போல் சென்டரில் வருது. அதே மாதிரி பேஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இன்னொரு பீஸையும் பார்த்து சென்டராக இது போல் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் மார்க் பண்ணி ஒரு ஓரம் எடுத்து வச்சிடலாம். நமக்கு ஃபைனலில் வந்து சைஸ் மாற வாய்ப்பு இருக்குது. அடுத்ததா பழைய பீஸ்ல இருக்கிற இது வந்து செட்டா அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஆக்ஸ்க்கும் அப்புறமா எஸ்டி கார்டு, மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு இது வந்து இதில் கரெக்டாக பக்காவாக மேட்சிங் ஆகுறதால இதை மட்டும் நான் செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அந்த பிவிசி ஷீட்லையும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாக்ஸ் தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ண ஒரு பீஸில் வந்து பெபிக்விக் அப்ளை பண்ணி அதை வந்து கரெக்டாக ஸ்கொயர் பார்த்து அப்படியே வச்சிடலாம். அவ்வளோதான், ஒட்டிக்கும். அடுத்ததாக இன்னொரு பீஸையும் அதே போல் பெவிக்விக் அப்ளை பண்ணி கரெக்டாக ஸ்கொயர் பார்த்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சைடுக்குள்ளான பீஸ் ரெடி ஆயிடுச்சு. பழைய பாக்ஸ்ல இருந்து இந்த ரவுண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்தோம். நம்ம பிவிசி ஷீட்ல இருந்து ரவுண்டா கட் பண்ணி இருப்போம். அது உள்ளக்க வந்து கரெக்டா சென்டர் பார்த்து வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டா போதும். அது ஸ்ட்ராங்கா அப்படியே நின்னுக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டு எடுத்துக்கலாம். இப்போ மதர் போர்டுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வந்து ஒரு பிவிசி ஷீட் எடுத்திருக்கிறேன். கரெக்டாக இந்த மதர் போர்டு வந்து அதில் ஷீட்டிங் ஆகுறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறோம். அதுக்காக பென்சிலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நம்ம வந்து கரெக்டாக அந்த மதர் போர்டு ஷீட்டிங் ஆகுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு லைட்டாக ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது வந்து ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அடுத்தது இதை இன்னும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக நான் இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இதை வந்து இது போல் சென்டரில் கீழே வச்சு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிடலாம். ரெண்டாவது இன்னொரு பீஸையும் அதே போலவே நான் ஒட்டி வச்சிடுறேன். அவ்வளோதான், இப்போ இது ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இது இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, நம்ம பைப் கட் பண்ணும்போது அதுலேருந்து தூசிகள்லாம் விழும். அதை நான் வந்து சேகரித்து இது போல் வச்சிருக்கிறேன். அதை வச்சு நீங்கள் ஃபெவிக்விக் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றும். இப்போ வந்து வால்யூம் கண்ட்ரோலர் ஆன் ஆப்காக நம்மளுக்கு இந்த பழைய பீஸை வச்சு அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா சால்ட்ரிங் டார்ச்சை வச்சு ஓரளவுக்கு அதை வந்து ஹோல் போட்டுக்கலாம். ஸோ ஹோல் போடும்போது பார்த்து பண்ணுங்கள், கையில் சுட்டுறாதீங்க. எனக்கு கையில் சுட்டுருச்சு. ஸோ பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நான் இப்போ இதை வந்து இது போல் ஹோல் போட்டு எடுத்திருக்கிறேன். அப்புறமா இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் பண்ணி இது போல் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம வந்து ஸ்பீக்கர் ரெடி பண்ணிக்கலாம். பிவிசி ஷீட்டில் வந்து நான் ஸ்பீக்கரை சைடில் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது போல் சைடில் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இது வந்து பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் உள்ள ஒரு மெஸ். அதை வந்து இது சென்டரில் வச்சு இது போல் நல்லா டைட்டாக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இதை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக சுற்றி ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிவிசி ஷீட்டை கட் பண்ணும்போது அதுலேருந்து தூசிகள்லாம் விழுந்தது. அதை வந்து நான் இது போல் லைட்டாக ஒரு சிட்டிகை வச்சு அது மேலே ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டுக்கிறேன். போட்டாலே போதும், ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றும். இது போலவே நான் வந்து 4 மூலையிலையும் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ இது வந்து எக்காரணத்து கொண்டும் நம்ம கையில் கூட பிச்சு எடுக்க முடியாது. நல்லா ஸ்ட்ராங்காகிருச்சு.
இப்போ ஸ்பீக்கரை வந்து கரெக்டா உள்ள வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா சென்டர் பார்த்து அத அப்படியே க்ளூ போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டிக்கிறேன். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா க்ளூ அப்ளை பண்ண முடியுமோ நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஸ்பீக்கரை சுத்தி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஸ்பீக்கர் சாங்ஸ்ல கூட வைப்ரேட் ஆகி கீழ விழுகாது. ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ இது போல ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததா பேஸ் சப்போர்ட் பண்றதுக்காக அதுக்கு ஒரு பீஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். அத வந்து நான் இது போல ரவுண்டா மார்க் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ அதுல வந்து ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் வச்சு அதுல வந்து பிவிசி ஷீட்டை வந்து சின்னதா கட் பண்ணி அது மேல வச்சுக்கிறேன். ஸோ இது போல கரெக்டா வந்து 3 பீஸையும் அங்கங்க ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டு இது போல ஓரளவுக்கு ஹைட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மேல நம்ம வந்து பேஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பீஸை வந்து மேல வச்சு அது மேல சுத்தி க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா நின்னுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இது எந்த அளவுக்கு சைடுல வந்து க்ளோஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சைடுலயும் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது போல க்ளூ அப்ளை பண்ணாலே போதும், இது வந்து நல்லா சப்போர்ட்டா ஸ்ட்ராங்காவே நின்னுக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல. அவ்வளவுதான். இப்போ இதோட ஒர்க் நம்மளுக்கு முடிஞ்சது. இப்போ இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இத ஒரு ஓரமா எடுத்து வச்சிரலாம். அடுத்ததா கண்ட்ரோலர் இருக்குது. அத பத்தி சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப், அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா மோட் சேஞ்சர், வால்யூம் பிளஸ், அப்புறமா பாட்டம்ல பாத்தீங்கன்னா வால்யூம் மைனஸ். அவ்வளவுதான். ஸோ இதுல எல்லாமே கரெக்டா இருக்குது. ஆனா மெயினா இதுல வந்து கீழே பாட்டம்ல பாத்தீங்கன்னா மைக்குன்னு கொடுத்துருக்காங்க. அது போக சால்டரிங் ஸ்லாட் வந்து 2 இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு வரும்போது இதுல மைக்கே கிடையாது. ஸோ இது இப்படி பிளெயினா தான் இருந்தது. என்னோட பழைய இயர்போன்ல இருந்து இது போல மைக்கை பிச்சு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த மைக் வந்து இதுக்கு கரெக்டா பொருத்தமா இருக்கும். இந்த மைக்குக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 2 லென்த்தியான வயர் கொண்டு வந்திருக்கிறேன். மைனஸ்ல வந்து கிரீன் கலர் வயரை வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். அப்புறமா பிளஸ்ல வந்து ரெட் கலர் வயரை வச்சு சால்டரிங் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இது போல ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5.5 வெர்ஷன். ஸோ நல்ல குவாலிட்டியான போர்டு தான். இதை வந்து நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா மதர் போர்டுக்காக ஒரு ஸ்லாட் ரெடி பண்ணியிருந்தோம். அதுல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு டைட் பண்ணாலே போதும், ஃபுல் டைட் வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்க்ரூ போட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பாட்டம்ல வந்து கண்ட்ரோலர் பட்டனுக்காக அதுக்கு ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருந்தோம். அதுல இந்த கண்ட்ரோலர் போர்டு வந்து கரெக்டா செட் ஆகுது. அது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு பிவிசி ஷீட்ல க்ளூ அப்ளை பண்ணி இது போல சைடுல வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு பீஸ்லையும் க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து லெஃப்ட் சைடு இது போல வச்சிருக்கிறேன். அடுத்ததா சென்டர்ல ஒரு பிவிசி ஷீட்டை வச்சு அதை இது போல க்ளூ அப்ளை பண்ணி டைட்டா லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளவுதான். கண்ட்ரோலர் பட்டன் வந்து நமக்கு ஃபுல் டைட் ஆயிருச்சு. இன்னும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடலாம். அது போக வயர் வந்து எங்கேயும் இடிக்காத அளவுக்கு அதையும் நான் வந்து க்ளூ போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ மைக்குக்காக பாத்தீங்கன்னா அதை சால்டரிங் டார்ச்சை வச்சு பாட்டம்ல ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். இதை வந்து கரெக்டா ஓரளவுக்கு சின்னதா இருந்தா போதும், ரொம்ப வேணாம். கரெக்டா கடைசியா ஃபினிஷிங் பண்ணி இது போல கொண்டு வந்திருக்கேன். ஒரு பேனா பாட்டம்ல உள்ள இந்த நாப்பு மட்டும் தனியா கழட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த ஹோலுக்கு கரெக்டா ஓரளவுக்கு வெளியே தெரியுற மாதிரி வச்சு அதை க்ளூ போட்டு நல்லா டைட்டா வச்சு லாக் பண்ணிக்கிறேன். அடுத்ததா மைக் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மைக்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்க்கு வந்து ரெட் கலர் வயர் வச்சு அப்படியே சால்டரிங் பண்ணிக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து பிளாக் கலர் வயர், அதை கிரீன் கலர் வயரோட வச்சு சால்டரிங் பண்ணி இது போல டைட்டா டேப் அடிச்சுக்கிறேன். இப்போ இது வந்து ரெடி ஆயிருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண மைக்கை வந்து அந்த பென்னு நாப்ல உள்ளக்க விட்டுறலாம். ஸோ எந்த அளவுக்கு உள்ள போகுதோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா உள்ள விட்டுட்டு அதை வெளியே வராத அளவுக்கு க்ளூ போட்டு இது போல லாக் பண்ணிடலாம். அடுத்தது ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்பீக்கரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண அந்த மதர் போர்டு பாக்ஸோட அப்படியே ஒரு சைடா உள்ள வச்சிடலாம். வச்ச உடனே பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆயிருச்சு. ஸோ எங்கேயுமே இடிக்காத அளவுக்கு கரெக்டா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா அளவு எதுவுமே மிஸ் ஆகல, கேப்பும் இல்லை. ஓரளவுக்கு டைட்டா அழுத்தி பிடிச்சி நம்ம அங்க ஃபெவிக்விக் போட்டு இது போல டைட்டா அழுத்தி பிடிச்சோம்னா நல்லா டைட்டா ஒட்டிக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது இது அப்படியே திருப்பிட்டு பாட்டம் சைடு பாத்தீங்கன்னா அங்கேயும் கேப் இல்லை, ஃபுல் லெவலா இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து சுத்தி ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு டைட்டா அழுத்தி பிடிச்சி ஃபெவிக்விக் போட்டுக்குங்க. இது வந்து நல்லாவே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே திருப்பிடலாம். திருப்பினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இங்கேயும் கேப் இல்லை, கரெக்டா மேட்ச் ஆயிருச்சு. ஓரளவுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நல்லா டைட்டா அழுத்தி பிடிங்க, கேப் இல்லாத அளவுக்கு. ஸோ அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஃபெவிக்விக் போட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சா போதும். இதுவும் கரெக்டா மேட்ச் ஆயிரும். அவ்வளவுதான். நம்மளுக்கு வந்து இப்போ இதோட ஒர்க்கும் முடிஞ்சது.
அடுத்ததா பேட்டரி கொண்டு வந்திருக்கேன். இந்த பேட்டரியோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 600 mAh. ஸோ பேட்டரிக்கு கீழ பார்த்தீங்கன்னா கேப் வந்து கரெக்ட்டா இருக்குது. காம்பேக்ட்டா இருக்குது. ஸோ பேட்டரிய வந்து உள்ள வச்சிரலாம். பேட்டரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஸ்லாட் குடுத்துருக்காங்க. அதுல வந்து இந்த பேட்டரியோட ப்ளக்க வச்சு நல்லா டைட்டா லாக் பண்ணிக்கிறேன். ஸ்பீக்கருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு ப்ளக் இருக்குது. அது ஒயிட் கலர். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, உள்ள போட்டு நல்லா டைட்டா ப்ளக் பண்ணிக்கிறேன். அது ஸ்ட்ராங்கா நிக்கும். பேட்டரி ஆடாத அளவுக்கு, ஸோ எங்கேயுமே ஸ்ட்ரேக் ஆகாத அளவுக்கு அது பேட்டரி மேல நெறைய க்ளூ போட்டு அப்ளை பண்ணி நல்லா டைட்டா லாக் பண்ணிரலாம். நான் நெறைய க்ளூ அப்ளை பண்ணி இது போல கொண்டு வந்திருக்கேன். இப்போ இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குது. இத ஒரு ஓரமா வச்சிரலாம். இன்னொரு பிவிசி ஷீட் கொண்டு வந்திருக்கேன். அத மேல வச்சு க்ளோஸ் பண்ணிரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கேப் இல்ல. கரெக்ட்டாவே மேட்ச் ஆயிருச்சு. ஸோ எங்க ஷீட்டிங் ஆயிருக்குதோ, அங்க வந்து ஃபெவிக்விக் போட்டு இது போல வச்சுக்கிறேன். இன்னொரு இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண அளவு கரெக்ட்டா இருக்குது. நல்லா ஸ்கொயராவும் இருக்குது. ஸோ மேல வந்து டைட்டா அழுத்தி பிடிச்சு, அங்கேயுமே இது போல வந்து க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அவ்வளோதான். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, அங்க தான் கொஞ்சம் கேப் இருக்கிற மாரி தெரியுது. அங்கேயுமே டைட்டா இது போல அழுத்தி பிடிச்சு க்ளூ அப்ளை பண்ணிரலாம். அவ்வளோதான் முடிஞ்சது. அடுத்ததா இதோட டேக் ஒண்ணு இருக்குது. அத இப்பவே மாட்டி விட்டுறலாம். ஸோ பழைய பீஸ்ல வந்து நான் கொண்டு வரும்போது இந்த டேக் வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இத வந்து இப்பயே மாட்டி விட்டுறலாம். எஸ்டி கார்டுக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோல் இருக்கும். அது வந்து உள்ள டைட்டா இது போல அழுத்தி பிடிச்சிட்டோம்னா, உள்ள இருக்கிற அந்த லாக்க வந்து மேல ஹூக்ல மாட்டி விட்டோம்னா, அவ்வளோதான் அது லாக் ஆயிரும். அடுத்ததா இன்னொரு பிவிசி ஷீட் கொண்டு வந்திருக்கேன். அத மேல வச்சு இது போல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு கேப் தெரியிற மாரி இருந்துச்சுன்னா, அங்கங்க அப்படியே டைட்டா அழுத்தி பிடிச்சு பாருங்க. எனக்கு இது வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆயிருச்சு. ஸோ சின்ன கேப் இருந்தாலும் நம்ம அத டைட்டா அழுத்தி பிடிச்சு அந்த இடத்துல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணோம்னா, அது கேப் கூட ஃபினிஷிங் ஆயிரும். நான் இது போல பண்ணியிருக்கிறேன். எனக்கு இது வந்து இப்போ சுத்தமா கேப் இல்ல. கரெக்ட்டாவே மேட்ச் ஆயிருச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மேல் பக்கமும் இது போல டைட்டா அழுத்தி பிடிச்சு, அங்கேயும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது போல சின்ன கேப் இருக்கும்போது இது போல அழுத்தி பிடிச்சு, அங்க ஃபெவிக்விக் அப்ளை பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த கேப் கூட அரெஸ்ட் ஆயிரும். ஃபுல்லா ஃபினிஷிங் ஆச்சு. அடுத்ததா ஃபைனலா ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அங்கேயும் இது போல டைட்டா அழுத்தி பிடிச்சு, அங்கேயும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது ஃபுல்லா எல்லா இடமும் க்ளோஸ் ஆயிருச்சு. கம்ப்ளீட்டா இதோட ஒர்க்கும் முடிஞ்சது. அடுத்ததா இன்னொரு ஒர்க் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்க பள்ளமேடா ரொம்ப அசிங்கமா தெரியுது. அத சரி பண்ணணும். அத சரி பண்றதுக்காக நான் இப்போ ஒரு ஒயிட் டேப் எடுத்திருக்கிறேன். அந்த டேப்ப கிழிச்சு எங்கெங்கெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ண முடியுமோ, அங்கங்கலாம் இது போல கிழிச்சு, இது போல ஃபுல்லா கவர் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைல் பண்ண போறோம். ஃபைல் பண்ணும்போது இந்த தூசிகள்லாம் உள்ள போகாம இருக்கணும் அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப பள்ளமேடா ரொம்ப அசிங்கமாவே தெரியுது. ஸோ இது போல ஒரு மெட்டல் ஃபைல் எடுத்திருக்கிறேன். ஃபைல் எடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் ஃபுல்லாவே இது போல ரொம்ப சாஃப்ட்டா தேய்ச்சு விட்டாலே போதும். நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒரு லெவல் கிடைச்சிரும். அவ்வளோதான், ஃபைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். முன்ன இருந்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இதோட ஒர்க் முடிஞ்சது. நம்ம ஒட்டுன டேப் எல்லாமே அப்படியே கிழிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு இதோட ஒர்க் முடிஞ்சது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் அப்புறமா பவர் கண்ட்ரோலருக்கான பட்டன்ஸ் ரெடி பண்ணணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பழைய பீஸ்ல இந்த ஆன் ஆஃப் சுவிட்சுக்காக இந்த பட்டன்ஸ் இருந்தது. அதையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்து ஸ்டிக்கர் டைப் தான். ஸோ இப்போ அது ஒட்டாது. அதனால அது மேல ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஹோல் போட்டிருந்தோம். அது மேல வச்சு இப்படி டைட்டா அழுத்தி பிடிச்சோம்னா ஒட்டிக்கும். அவ்வளோதான். அடுத்ததா இத இன்னும் லெவல் பண்றதுக்காக பிவிசி ஷீட்ட வந்து ரவுண்டா கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுல ஒரு ட்ராப் ஃபெவிகால் ஸ்ப்ரெட் பண்ணி, அது வந்து இது போல சைட்ல வச்சிடுறேன். அவ்வளோதான். அடுத்து இன்னொரு பீஸ்லயும் இது போல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி, அதையும் ஆப்போசிட் சைடுல இது போல வச்சிடுறேன். அப்புறமா சின்ன பீஸும் இது போல ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி சைட்ல வச்சிடுறேன். அப்பதான் நம்மளுக்கு வந்து லெவல் கிடைக்கும். வைப்ரேட் ஆகாது. அவ்வளோதான், கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. இப்போ இதோட ஃபைனல் அவுட்புட்ட ஒரு வாட்டி பார்த்துடலாம். எங்கேயுமே பள்ளமேடு இல்ல. ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப அருமையா இருக்குது. பாட்டம் சைட்லயும் எங்கேயுமே பள்ளமேடு இல்ல. ரொம்பவுமே நல்லா இருக்குது. பாட்டம்ல வந்து நம்ம கண்ட்ரோலர் பட்டன்ஸ் குடுத்துருக்குறோம். அப்புறமா மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்குது. இப்போ இதோட ரிவ்யூஸ் நான் சொல்லிடுறேன். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, என்னோட உள்ளங்கைக்கு அடக்கமா இருக்குது. காம்பேக்ட்டா இருக்குது. இந்த ஸ்பீக்கரோடைய டயா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 1 இன்ச் டயா தான். ஊபர் ஸ்பீக்கர், 5 வாட் ஸ்பீக்கர். ஆனா, இது மேல யூஸ் பண்ணியிருக்கிற மெஷ் பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ப்ளூடூத் ஸ்பீக்கர், யூஸ் ஆகாத ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல இருந்தது. அத கழட்டி நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இதோட பாட்டம்ல பார்த்தீங்கன்னா,
யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு ஸ்லாட் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லைட் இண்டிகேட்டர் இருக்குது. இது பக்கமாக பார்த்தீங்கன்னா எர்ஃபோன் ஜாக், அப்புறமா எஃப்எம்க்கான ஆக்ஸ் கேபிளும் இதிலே போட்டுக்கலாம். எஃப்எம்க்காக ஆக்ஸ் கேபிளை கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எஃப்எம் வந்து உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே திருப்பி லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா சாங்ஸ் ப்ளே ஆகும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து பேஸ் நல்லா எடுத்து கொடுக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச், மோட் கண்ட்ரோலர், அப்புறமா வால்யூம் அப், அப்புறமா வால்யூம் டவுன் பட்டன், 4 பட்டனுமே பாட்டம்ல தான் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பாட்டம்ல ஒரு மைக் கொடுத்துருக்குறோம். நம்ம கால் பேசுறதா இருந்தாலும் டைரெக்டா இப்படியே கால் பேசிக்கலாம். ஸோ நல்லா கிளியராகவே கேட்குது. இப்போ இதை ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பட்டனை வந்து லாங் டைம் அழுத்தி பிடிச்சாதான் இது ஆன் ஆகும். அவ்வளோதான், ஆன் ஆயிருச்சு. இந்த பக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் எல்இடி லைட் வந்து எரியறது நல்லா பார்க்க முடியும். இந்த லைட் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வந்து ஆன் ஆயிருச்சுன்னா ப்ளூ கலர் லைட் எரியும், சார்ஜிங் போட்டோம்னா ரெட் கலர், பேட்டரி ஃபுல்லாயிருச்சுன்னா கிரீன் கலர்ல எரியும். அவ்வளோதான், இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ப்ளூடூத் மோடில் தான் இருக்குது. ப்ளூடூத் மோடில் வந்து நம்ம இப்போ கனெக்ஷன் பண்ணி சாங்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட வந்து இன்னொரு ஃபோன் இருக்குது. அதை நான் ஆன் பண்ணி ப்ளூடூத் செட்டிங்கில் போயிட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் வந்து 2011 நான் வாங்கினேன், நோக்கியா X2 மாடல். ஸோ நல்ல ஃபோன் தான், இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறேன். இப்போ நான் வந்து செட்டிங்கில் வந்துட்டு ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணதுக்கப்புறமா அதில் நான் வந்து சர்ச்சில் போயிட்டு ப்ளூடூத்தை வந்து ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ இது போல் சர்ச்சிங்கில் வந்து சர்ச் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு இது வந்து ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத்தோடைய பேர் வந்துருச்சு. அது வந்து ஃப்ளோரிடா ஸ்டார் அப்படின்னு வரும். ஸோ வந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், இப்போ வந்து 2 மார்க் வந்திருக்கு. டவுனில் வந்து ஃப்ளோரிடா ஸ்டார் 7 வந்திருக்கு. அதில் வந்து கனெக்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அக்சஸ் கேட்குது, ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக மியூசிக் பிளேயர் ஓப்பன் பண்ணி சாங்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மியூசிக் பிளேயருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஏதாவது ஒரு பாட்டை வந்து இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இருக்கிறதுலே அதிகமான சவுண்டில் இருக்குது, எந்த ஒரு இறைச்சலும் இல்லை, அந்த அளவுக்கு நல்லா கிளியராக கேட்குது. போதும், சாங்ஸ் ரொம்ப ப்ளே பண்ணோம்னா ப்ராப்ளம் ஆயிரும். அடுத்ததாக வந்து எஃப்எம் ஆன் பண்ணி காட்டுறேன். பாட்டமில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. பவர் பட்டனை வந்து ஒன்ஸ் அழுத்தி விட்டிங்கன்னா எஃப்எம் மோடு ஆன் ஆயிரும். இந்த சேனல்ஸ் எடுக்கிறதுக்காக அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்ஸ் கேபிள் இருக்குது. ஆக்ஸ் கேபிளை வந்து இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா கேபிள் எந்த அளவுக்கு ஹைட்டாக லென்த்தாக எங்கேயாவது வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு லென்த்தாக இழுத்து விட்டுருங்க. இப்போ வந்து சேனலை வந்து ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்குது. அதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சேனல்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு சேனல் தான் எடுக்கும், அதுவும் தர்மபுரி பண்பலைங்கிற ஒரு சேனல் தான் எடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிறேன், அதனால். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம மேக் பண்ண ஸ்பீக்கர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும்னா இது வந்து ப்ளூடூத் 5.1 வெர்ஷன். ஸோ நல்ல வெர்ஷன் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு இறைச்சலும் இல்லை, எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. அந்த அளவுக்கு சவுண்டு நல்லா கிளியராக கேட்குது. நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்குகிற ஒரு புது ஸ்பீக்கர் மாதிரியாவே இருக்குது. பழைய இரும்பு கடையிலேருந்து ஒரு யூஸ் ஆகாத ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அதுக்கு மறு உயிர் கொடுத்துருக்குறோம். இதில் ரீப்ளேஸ் பண்ணது ஒன்று தான், அந்த 5 வாட் ஸ்பீக்கர் மட்டும்தான். ரெடி பண்ணதுக்கப்புறமா ரொம்ப காம்பேக்டாக நல்லாவே ஒர்க் ஆகுது. எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிஸ் பண்ணுற வீடியோவை குரூப்பில் நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சோலி முடிச்சு.